எல்லாருக்கும் தெரியும். ஆமா. சிவன் வந்தா பார்வதி வரும். ஆமா. அது நம்ம விளக்கமா சொல்ல தேவையில்ல. தேவையில்ல. உலகத்துல 2 மாதா பிதா. மாதா பிதா அல்லது கணவன் மனைவி. மனைவி. நீர் நெருப்பு. ஆமா. ஆகாயம் பூமி. பூமி. மெய் பொய். பொய். இப்போ 2ல அடங்கியது உலகம். உலகம். இந்த 2க்கு சொந்தக்காரர் சிவனும் சக்தியும். சக்தியும். சுருக்கமான கட்டை. ஏன்னா விளாவரியா ஓட்டி வரக்கூடாது இல்லையா? இருக்கிறவங்க 10 பேருக்கும் போர் அடிச்சு தூக்கம் வந்துட்டா அவங்களை எழுப்ப முடியாது. ஆமாங்க. அப்போ நான் யாருக்கு மனைவி? யாருங்க? மும்மூர்த்தி தேவர்களே. தேவர்களே. நாயகன் சிவனுக்கு பாரியாள். பாரியாள். என்னுடைய அம்சங்கள் 64 பீடம். என்னுடைய பிறப்பு 8. நான் 8ஆம் பிறவி. ஆமா. 8ஆம் பிறவி. பிறவி. யார் யாருக்கு நான் பெண்ணாக பிறந்தேன்? யாரா இருக்குங்க? 8ஆம் போறதா? யார் யாருக்கு 8ஆம் போறதுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அப்ப வீட்டுல இருக்க நல்லா இருக்கும். ஆமா. எட்டி அரசாள். ஆமா. தாலி கட்டிக்கிட்டு இந்த ஊர் வந்தா எதிர் வீட்டுக்காரன் பிடிச்சவர் ஆயிடும். ஆமா. யாரு? 8ஆம் போர். அதுக்கு என்ன பண்ணுவாங்க சில சாஸ்திரத்துல, இந்த வீட்டுல 8ஆம் போர் பொண்ணு இருந்தா எதிரி வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? ஒதிய மரத்தை கொண்டாந்து நட்டுருவான். ஆமா. எப்படி? ஒதிய மரம். அந்த ஒதிய மரத்துக்கு என்ன பவர் இருக்கு? ஆமா. என்ன பவர் சொல்லுமா? இத மாதிரி சபையில அமர்ந்து ஆமா ஒரு நிரபராதியை பொய்சாட்சி சொல்பவன் அவன் ஒதிய மரமா பிறப்பான். ஆமா. அதுதான் அவ்வையார் என்ன சொன்னாங்க? ஓரமா நின்று பொய்சாட்சி சொல்பவன் உதிய மரமா பிறப்பான். அந்த உதிய மரம் பிறக்கணும் சொன்னான். அவன் பொய் ஒருத்தன் கண்டிப்பா போயா ஊடு எல்லாரும் 6 வாடி முட்டான். ஓடு அதை பத்தி என்ன ஒரு பழுது கஞ்சி பூச்சி போச்சா அந்த அவை சொன்னாங்க, நீ எனக்கு ஒரு